அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது கதைகளை. நான் உங்கள் ஹேமலதா ஜெகநாத். திரு சாவி எழுதிய வழிப்போக்கன். அத்தியாயம் 3. செடியில் இருக்கும் மொட்டுக்கள் மலரும் வரை வண்டு அவற்றை அண்டி வட்டமிடவும் ஊதி கழிக்கவும் அனுமதிக்கப்படுகின்றன. மலர்ந்துவிட்ட மறுகணமே அந்த பூக்கள் கடவுளின் வழிபாட்டுக்குரிய புனித சின்னங்களாகி செடியிலிருந்து பறிக்கப்பட்டு விடுகின்றன. அப்புறமா மலர்களை வண்டுகள் அண்டவோ தீண்டவோ முடிவதில்லை. பூரண மலர்ச்சியுடன் புதுமை பொலிவுடன் மோகன வசீகரத்துடன் பூஜை அறையில் காத்திருக்கும் புஷ்பமென விளங்கினாள் சகுந்தலா. அவள் இப்போது சுந்தரத்தின் நெருக்கத்துக்கு எட்டாத ஒரு புனித பொருள். சுந்தரம் அவளை அண்ட விரும்பிய போதெல்லாம் அவள் எட்டாத பொருளாக தொடுவானம் போல் தொலைவில் நகர்ந்து போய்க் கொண்டிருந்தாள். அதற்கு காரணம் அவ்விருவருக்கும் இடையே ஷர்மா ஒரு பெரும் வேலியை போட்டு தடுத்து வைத்திருந்ததுதான். கட்டுப்பாடு என்னும் அவ்வேலியை கடக்கவோ கலைக்கவோ முடியவில்லை அவர்களால். இளமை தொடக்கத்தில் நின்று தயங்கிக் கொண்டிருந்த சுந்தரத்தின் உள்ளத்தை ஏதோ ஒரு கவர்ச்சி மயக்கி அழைத்தது. மலர்ந்த தாமரையென குலுங்கி நின்ற சகுந்தலாவின் வனப்பும் வசீகரமும் சுந்தரத்தை கவர்ந்திழுக்கும் மயக்கத்தின் மாயமாயிருக்குமோ? சுந்தரம் எப்படியோ 5வது ஃபாரத்தை எட்டி பிடித்து விட்டான். சகுந்தலா மட்டும் 3வது ஃபாரத்தோடு படிப்பை முடித்து கொண்டு விட்டாள். போதும் படிப்பு என்று ஷர்மாதான் அவள் படிப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். சுந்தரம் எந்நேரமும் மாடியிலேயே புத்தகமும் கையுமாக கிடந்தான். காரியமின்றி அவன் கீழே இறங்கி வரக்கூடாது, சகுந்தலாவும் மாடிப்பக்கம் செல்லக்கூடாது என்று ஷர்மாவின் உத்தரவு. உத்தரவு கூட அல்ல, அன்பு கட்டளை. விளையாட்டாகவே 4 வருடங்கள் ஓடிவிட்டன. இப்போதெல்லாம் சகுந்தலாவுக்கு சுந்தரை கண்ணால் காண்பதே அரிதாகிவிட்டது. குளிக்கவும் சாப்பிடவும் பள்ளிக்கூடம் போகவும் அவன் மாடியிலிருந்து கீழே இறங்கி வரும் சமயங்களில் அவள் எங்கேயோ ஒரு மூலையில் பதுங்கிவிட்டிருப்பாள். எங்கேயாவது ஒளிந்து நின்றபடியே மாடிப்படிகளில் இறங்கி வரும் சுந்தரத்தின் அழகிய முகத்தையும் மிடுக்கான நடையையும் நன்கு வளர்ந்துவிட்ட கம்பீரமான தோற்றத்தையும் கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருப்பாள். சில நேரங்களில் அவர்கள் இருவரும் எதிர்பாராத விதமாக சந்தித்துக் கொள்வதும் உண்டு. அத்தகைய சந்தர்ப்பங்களில் சகுந்தலா கண்ணிமைகள் படபடக்க புன்முறுவல் பூத்தபடியே அந்த இடத்தினின்றும் நழுவி மின்னலென மறைந்து விடுவாள். கூடத்து கடிகாரத்தில் மணி 8 அடித்தது. ஷர்மாவின் சகோதரி காவேரி பாட்டி மணைக்கட்டையை தலைக்கு அணையாக வைத்துக்கொண்டு தூங்க ஆரம்பித்து விட்டாள். மாடி அறையில் மேஜை முன் உட்கார்ந்து சுவாரஸ்யமாக சித்திரம் வரைந்து கொண்டிருந்தான் சுந்தரம். அழகிய தாமரை மலர் ஒன்று இதழ் விரித்து சிரிக்கிறது. வண்டு ஒன்று அதை நாடி வருகிறது. இதுதான் சித்திரம். சுந்தரம் கைதேர்ந்த சித்திரக்காரனாகிவிட்டான் என்பதை அம்மலர் வண்டினிடம் சொல்லிக் கொண்டிருந்தது. திடீரென பின்பக்கத்திலிருந்து முல்லை மொட்டின் நறுமணம் கமழ்ந்து வருவதை உணர்ந்த சுந்தரம், சகுந்தலா வருகிறாள் என்பதை கண்டு கொண்டு விட்டான். தான் எழுதி கொண்டிருந்த சித்திரத்தை சட்டென எடுத்து மறைத்துவிட்டு படிப்பதில் தீவிரமாக ஈடுபட்டான். முல்லையின் மனம் வெகு அருகில் நெருங்கிவிட்ட போதும் கூட அவன் தலை நிமிராமல் அத்தாழம்பூ மேனியாளின் தந்த கைகளை ஒருமுறை கீழ்கண்களாலேயே கவனித்துக் கொண்டான். பூனை போல் நடந்து வந்த சகுந்தலா தன் தலையிலிருந்த முல்லை அரும்புகளில் ஒன்றை எடுத்து சுந்தரத்தின் பின்கழுத்தில் சீண்டி விளையாடினாள். சட், பூச்சி என்று திரும்பி பாராமலேயே பின்கழுத்தை தட்டினான் அவன். பூச்சி இல்ல, வண்டு என்றாள் சகுந்தலா. திரும்பி பார்த்த சுந்தரம், முல்ல மொட்டு என்றான். இல்ல, தாமரப்பூ என்றாள் அவள். நான் எழுதி கொண்டிருந்த படத்தை பார்த்து விட்டாயா? நீ ஏன் இங்க வந்த? வரக்கூடாதா? அப்படித்தான் வருவேன். நீ சரியாக படிக்கிறாயா என்று பார்க்கத்தான் வந்த. படமா வரைந்து கொண்டிருக்கிறாய்? இரு தாத்தா கிட்ட சொல்றேன். சுந்தரம் அவளுடைய கைகளை பிடித்து கொண்டான். என்னவா என்றாள் அவள். தாத்தாவிடம் சொல்லாமல் இருந்தால்? சொல்லாம இருந்தா உனக்கு ஒன்று கொடுப்பேன். என்ன கொடுப்ப? உன் எம்ப்ராய்டரியில படம் போட்டு கொடுப்பேன். படமா? என்ன படம்? இதோ பாரு. ரொம்ப அழகா இருக்கு. இந்த தாமரை மலருக்கு என்ன வர்ணம் கொடுப்ப? தாமரைன்னா அசலா இருக்கணும். எனக்கு ஒரு ஐடியா தோன்றது. என்னது? நீ அப்படியே கொஞ்ச நேரம் இங்க நில்லு. பூவிதழ் போன்ற உன் உதட்டிலிருந்து அதை நான் எடுத்துக்கிறேன். போடா. சட்டென நாக்கை கடித்து கொண்டாள் சகுந்தலா. மறுகணமே அந்த டாவை நீக்கிவிட்டு, போ சுந்தர் என்று கொஞ்சம் மொழியில் கூறினாள். பின்னர், வண்டுக்கு கருப்பு வர்ணம் வேணுமே, அதற்கு என்ன செய்வ என்று கேட்டாள். உன் கருங்கூந்தலிலிருந்து எடுத்துக்கொள்வேன் என்று அவள் சடையை பற்றி இழுத்தான் அவன். சுந்தர், என் பின்னல விடு. விடமாட்டேன்.
விட போறியா? தாத்தாவை கூப்பிடட்டுமா? கூப்பிடு, தாத்தா தான் கீழே இல்லையே. அது உனக்கு எப்படி தெரியும்? அவர் இருந்தா நீ வந்திருப்பியா? ஓஹோ, அந்த தைரியம் தானா? அவர் கதை கேட்க போயிருக்காருன்னு தெரியுமா உனக்கு? அது சரி, நீ இப்ப ஏன் இங்க வந்த? எதுக்கோ வந்தேன். சொல்ல புரியா இல்லையா? இல்ல இந்த வழக்கு அணைச்சிடட்டுமா? அவளை பயமுறுத்திக் கொண்டே சுந்தர் விளக்கை அணைக்க எழுந்தான். சகுந்தலாவுக்கு இருட்டென்றால் ஒரே பயம் என்பது அவனுக்கு தெரியும். ஐயோ சுந்தர், வேண்டாம் வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு என்று பதறினாள் அவள். எதுக்கு வந்தேன்னு சொல்லு. உன்னை பார்க்கதான். அப்படி வா வழிக்கு. ஒரு ஆண் பிள்ளை தனியா இருக்கிற இடத்துக்கு ஒரு பெண் பிள்ளை வரலாமா? வந்தா என்னவா? வரக்கூடாது. சரி, அப்படின்னா நான் போறேன். சகுந்தலா திரும்பினாள். நீ போகக்கூடாது. நீதானே வரக்கூடாது என்றாய். ஆமா, இப்போ போகக்கூடாதுன்னு சொல்றேன். சுந்தர் அவள் கரங்களை பிடித்துக்கொண்டு அவளுடைய முகத்தையே பார்த்தான். இந்த பின்னலும் நேர்வகடும் உனக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா என்றான். உனக்கு கூடத்தான் இந்த கிராப்பும் கோணல் வகடும் ரொம்ப நல்லா இருக்கு என்றாள் சகுந்தலா. அதுக்கு ஏன் பெருமூச்சு விடுற? உனக்கு தலைவாரி பின்ன முடியலையேன்னு தான். அப்படின்னா மறுபடியும் குடுமையே வைத்துக் கொள்ளட்டுமா? ஐயோ வேணாம், உன் கிராப்பு தலையை வேண்டுமானால் வாரி விடட்டுமா இப்போ? சுந்தரம் அவள் முகத்துக்கு எதிரே தன் முகத்தை கொண்டு போய் காட்டினான். சகுந்தலா அவன் தலையை அழகாக வாரிவிட்டாள். அவன் முன்னெற்றி முடியில் கொஞ்சம் எடுத்து ஸ்பிரிங் போல் சுருட்டி நெற்றியிலே தவழவிட்டாள். வாசல்ல யாரோ கதவை தட்டாப்ல இருக்கு. ஐயோ, தாத்தா வந்து விட்டார் என்று அலறிக்கொண்டே கீழே ஓடினாள் சகுந்தலா. தொடரும். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.